ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது சுகர் இருக்குதுன்னு சுகர் பேஷண்ட்க்கெலாம் ஒதுக்குவாங்க. சுகர் பேஷண்ட்க்கெலாம் ரொம்ப நல்லது. நல்ல சர்க்கரை தான் இருக்குது. அதில் கொழுப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது. அதனால் எல்லா சத்துமே இருக்குது. B12 இருக்குது. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அது கொடுக்கும். அதனால் நான் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். அது ஒன்றும் இது கிடையாது, தள்ளுபடி கிடையாது, கெட்டது கிடையாது, ரொம்ப நல்லது. இன்னும் மேற்கொண்டு அது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய இதை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. நார்ச்சத்து நிறையா இருக்குது. அதனால் எல்லாருமே சக்கரவள்ளி கிழங்கு உபயோகப்படுத்துங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அதோடு இல்லாமல் அது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. அதை சக்கரவள்ளி பூமிக்கு அடியில் விளையிற கிழங்குல சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கு. நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. இப்போ போய் பண்ணலாம், பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு இப்போ ஒரு ஹல்வா பண்ண போகிறேன். இது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தது. இது இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் பொட்டேட்டோ எடுத்து 1/4 கிலோ பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மில்க் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். சுகர் வேணும், அதுக்கு ஏலக்காய் பவுட்ரு வேணும், நெய் வேணும். அது ஹல்வா கிண்டுறதுக்கு எந்த பிரசாதம்னாலும் சரி, சுவாமிக்கோ பெருமாளுக்கோ அம்பாளுக்கோ பண்ணால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடணும். இதான் போடணும். இப்போ எப்படி பண்ணலாம் என்னங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா தோல்லாம் சீவி வச்சுட்டேன். இது நம்ம இந்த கிரேட்டரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நல்லா நைஸாக சீவினா சீக்கிரம் வேகுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டையுமே நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கணும். துருவி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்குது. ஈக்குவல் ரேஷியோ சர்க்கரை போட்டால் போதும் உங்களுக்கு. ஏன்னா இதுலேயே சுகர் இருக்கிறதுனால போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஆனால் ஈக்குவல் போட்டால் போதும். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அடுப்பில் அடி கனமான கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் கொஞ்சம், பொட்டேட்டோவை போட்டுருங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு சக்கரவள்ளி கிழங்கு போட்டுருங்க. நெய்யிலேயே நல்லா வதங்கணும். ரொம்ப ஈஸி தான். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுத்து. நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, வதங்கிடுத்துனா பச்சை வாசனை போயிடும். அதுக்காக தான் நல்லா வதங்கிடுது. இதுலேயுமே சுகர் கண்டென்ட் இருக்குது. ஆனால் சுகர்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து நிறையா இருக்குது. இதில் சுகர் பேஷண்ட்டுக்கு நார்ச்சத்து தான் நிறையா வேணும். இந்த நார்ச்சத்துலாம் நிறையா இருக்குது. நல்லாவே வதங்கி எடுத்து இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருப்போம் இல்லையா, அந்த பால் கொஞ்சம் விடணும். அந்த பாலில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகும். அது பாலில் வெந்ததுன்னா அது கோவா வாசனை அடிச்சுன்னா நல்லாயிருக்கும். வெறுனையும் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நான் பாலில் போடுவேன். என்ன கோவா ஸ்மெல்லு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டுட்டு கிளறினா ரொம்ப ஈஸி தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது கொஞ்சம் வேகட்டும், பார்க்கலாம். நம்ம இது பார்க்கலாம். நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து நல்லா வந்துட்டு, நான் நடுவில் ஒரு தடவை திறந்து பார்த்தேன், அதை சேராமல் இருந்தது. நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் வந்து சுகர் ரொம்ப தேவைப்படாது. நான் முக்கால் தான் போட்டிருக்கேன், அதுவே நல்லா ஆயிடுத்து. வேணுங்கிற சுகர் நிறையா சாப்பிட்றவங்க ஒரு இது போட்டுக்கலாம், ஏன்னா முக்கால் இது கூட போதும். சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். கொதிக்கட்டும், ஒரு கொதி வந்தோடனே நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கலர் போட போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி போட போனேன் சர்க்கரையை. அன்றைக்கி கலர் போடல, இந்த சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி போட போகிறேன். அதனால் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரையை வந்து வெறும் வானலியில் இப்படி பண்ணிகிட்டே வந்தால் அது இதுவாகிடும், அது உருகிடும். அப்புறம் அதை வந்து அந்த ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே அதில் ஊற்றிட்டோன்னா இது பண்ண வேண்டாம், கலர் போட வேண்டாம். கலர் வீட்டிலையே பண்ணலாம், நான் கூட பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னொரு ட்ரிப் அது எல்லா கலர்ஸும் நான் போடுறேன், பண்ணுறதை காமிக்கிறேன். காலியாக எடுத்து நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். நம்மளால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த செயற்கை பொருட்கள்லாம் தடுத்தோன்னா நல்லது உடம்புக்கு. இதுவே கூட வெல்லம் போட்டு கூட பண்ணலாம். அன்றைக்கி வெல்லம் பாயாசமும் பண்ணலான் இருந்தேன், நான் அதுக்கு வெல்லம் போட்டு சர்க்கரை போடலான்னு நினச்சேன். கொஞ்சம் முடியல, சரி அல்வா மாத்திரம் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா அது வந்து ப்ரௌன் ஆகிடும், கலரே தேவையில்லை, அல்வா கலர் வந்துடும். நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வந்து பாருங்கள். கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆனோடனே அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு ஹல்வா கலரே போட வேண்டாம். ரொம்ப டார்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுவாகும். ஊற்றினுண்டா இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கலர் பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ஆகிடுது. ஹல்வா நல்லா பதத்துக்கு வந்துட்டு, நான் முந்திரி காய்ச்சிருக்கேன், முந்திரி அதில் போட்டுறேன். ஹல்வா நல்லா எடுத்து வந்து பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஆக இறுகிடும், அப்புறம் நல்லா ஆகிடும். அவ்வளோதான், அல்வா ஈஸி தான், நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணினேன்னு பார்த்துருப்பீங்க. சூப்பராக நல்லா வந்திருக்கு. இதை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேண்டிக்கலாம். அம்பாள் நல்லா சக்தியான அம்பாள் தான். வந்து பார்க்க தான் அப்படி இருப்பாள், வந்து ரொம்ப குழந்தை மனசு, நல்ல எல்லாருக்கும் வரப்பிரசாதினி, நல்ல எதிரிகளை விரட்டக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நம்ம வந்து வாராகியை வழிபடலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். இதில் நிறையா டிஷ் பண்ணலாம். நான் எல்லாம் வர வீடியோஸில் நான் வந்து காமிக்கிறேன். நீங்களும் இதை வந்து சாப்பிட்டு பயன்படுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.